ராஜமுருகன் எங்கள் டைரக்டர். நான் சொன்னேன் உண்மையிலே அவர் கம்யூனிஸ்ட்னு சொன்னேன், நம்பலை. இப்போ தான் மதுக்கூர் சார் நம்புறாரு, தோழர்னு போட்டிருக்கலான்ட்டு. நான் சொன்னல ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, அவர் டைரக்ட் பண்ணுற படத்தில் இப்போ நான் நடிச்சிட்டு இருக்கேன். ஸோ அவருடைய வசனத்தில் ஒவ்வொன்றும் அது தெரியும், அந்த வீச், பேச்சோட வீச், அதை நான் தான் பேசியிருக்கேன். அவருடைய எழுத்து நான் பேசியிருக்கேன். அவருடைய என்னுடைய வீச்சு தான் அது. அவருடைய எழுத்துக்கள் மூலமாக நான் வீசியிருக்கேன். அந்த ஒவ்வொரு விஷயமும் எப்படியாவது அது நம்ம கம்யூனிசம் பேசும், அது ஒவ்வொரு வார்த்தைகளும். அதனால தான் நான் கண்டுபிடிச்சேன். அவர் சொல்லவே இல்லை நான் கம்யூனிஸ்ட், நான் இந்த இது எதுவுமே சொல்லவே இல்லை. அவர் எழுத்துக்களை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்ட அந்த விஷயம்தான் அது. அவ்வளோ இயல்பா என்ன சொல்லணுமோ, அது சென்சார் கட்டு எவ்வளவு போகுதுன்னு தெரியல, அது அதுக்கப்புறம் தான் பார்த்துக்கணும். ஆனால் அதான் அந்த தைரியம், இப்போ பேசும்போதும் அந்த தைரியம் இருக்குல்ல, அந்த தைரியம் ஒவ்வொரு கம்யூனிஸ்டையும் இருக்கும். அதை நான் பார்த்துருக்கேன், அதை சந்திச்சிருக்கேன், எல்லா இதுலேயும் இருக்கும். இங்கே என்னை முதல் அழைத்தது சு வெங்கடேசன் சார். அவர் இல்லை, பாருங்க இருக்கிற மாதிரியே என்கிட்ட காமிச்சிட்டாரு. இல்லை, அவர் இல்லாட்டியும் இந்த இருக்கிற மாதிரியே காமிச்சார். ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா கம்யூனிஸ்ட் கட்சி இங்கே ரெண்டு பீரியடா எம்பி சீட்ல உட்கார்ந்துருக்கிறது பெரிய விஷயம், ரொம்ப அருமையான விஷயம், சாதாரண விஷயம் இல்லை. இன்னமும் அடுத்த முறையும் கண்டிப்பா கம்யூனிஸ்ட் இருப்பாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஏன்னா அதற்கு முக்கிய காரணம், எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் ரொம்ப பிடிச்சது. நிறைய விஷயங்கள் இருந்தாலும், ஆனா எப்போதும் ஒரே ஒரு விஷயம், இந்த தம்புக்க மைதானம் இருக்குல்ல, அந்த பக்கம் நான் தாண்டி வரும்போது அங்க பூங்கால பசங்க படிச்சுட்டு இருப்பாங்க. இப்பயும் போய் பார்த்தீங்கன்னா காலையில் 5:30 மணிக்கு ஆரம்பிச்சு டிஎன்பிசி எக்ஸாமு, எல்லா எக்ஸாமுக்கும், கவர்மெண்ட் எக்ஸாம், எல்லா எக்ஸாமுக்கும் பல ஊர்களில் இருந்து இங்க படிச்சுட்டு இருக்காங்க. அதை பார்க்கும்போது அடுத்து இளைஞர்களை படிப்பு கொடுக்கணும்னு ஒரு அவசியம் கொடுத்தாரு பாருங்க. அதுக்கே பாராட்டுகள். அது எங்க போய் சேரல, அவர் சாதாரணமா இங்க பண்ணிட்டாரு. இது பல ஊர்களில் இந்த மாதிரி பண்ணணும். இது ரோல் மாடலா இதை எடுத்துக்கணும். இப்ப நான் கடந்து வரும்போது கூட அவ்வளவு பேர் படிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கு ஃபேன் வசதி, அவங்களுக்கு ஒரு பில்டிங் கட்டி கொடுத்து, இதெல்லாம் நம்ம போற போக்கில் கடந்து போயிடுறோம். கொஞ்ச நேரம் நின்று பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு பேர் காலையில 5:30 மணிக்கு அந்த அட்டெண்டன்ஸை பார்த்தீங்கன்னா 5:30 மணிக்கு படிக்கிறாங்க. இப்படி ஒரு விஷயம்லாம் இங்க நடந்துட்டு இருக்க விஷயத்த கண்டிப்பா பாராட்டுறேன். அதுவும் என்ன இந்த நிகழ்ச்சி கூப்பிட்டது ரொம்ப சந்தோஷம். அதான் அவர் சொன்னார், நல்ல வேளை 2 படம் என்னை காப்பாத்துச்சு. மனிதம் பத்தி பேசின 2 படம், அயோத்தி, நந்தன், இந்த 2 படமும் தான் அவர் சொன்னார். இந்த 2 படம் சுப்பிரமணியம் என்னுடைய முதல் படம், 2 படம். ஏன்னா 2 படம் உங்களை பார்த்துட்டு கூப்பிட்டோம்னா அப்ப நானும் கம்யூனிஸ்ட் அந்த படத்துல பேசியிருக்கேன்னு அர்த்தம். அதனாலதான் கூப்பிட்டோம்னு சொல்றாரு. இன்னொரு விஷயம், இந்த கலை இலக்கிய விழா இதெல்லாம் அவங்க பாராட்டுவாங்க. நந்தன் பார்த்துட்டு முதல்ல என்னை கூப்பிட்டு ஆபீஸ்ல பாலகிருஷ்ணன் ஐயா, தோழர் பாலகிருஷ்ணன் ஐயா கம்யூனிஸ்ட் ஆபீஸ்க்கு என்னை கூப்பிட்டு சென்னையில பாராட்டின விஷயம் மறக்கவே முடியாது. அதை பாராட்டினது மட்டும் இல்ல, அவர் சொன்னது என்ன விஷயம்னா, இந்த மாதிரி விஷயங்கள் பஞ்சாயத்து தலைவர்கள் கொடியேற்றுவதற்கும் அவங்கள இது பண்றதுக்கும் நாங்க போராடிக்கிட்டு இருக்கோம். எங்களுடைய தோழர்கள் பல இடத்துல அதுக்காக போராடிக்கிட்டா இருக்காங்க அப்படின்னு சொன்ன விஷயம் இருக்கு பாத்தீங்களா. நம்ம கரெக்டா தான் சொல்லியிருக்கோம் அப்படின்ற ஒரு தலைவர் சொல்லும் போதுதான் அது நமக்கு தெரியும், நம்ம கரெக்டான ஒரு விஷயத்த இந்த படத்துல சொல்லியிருக்கோம் அப்படின்ற ஒரு இது. அது எனக்கு ரொம்ப மறக்க முடியாத ஒரு விஷயம். அதை பாராட்டணுன்ற அவசியம் இல்லை. நாங்க நேர்ல பண்ற கஷ்டப்பட்டு சொல்ல முடியாத ஒரு விஷயத்த நீங்க படம் மூலமா சொல்லியிருக்கீங்க, அது ஜனங்களுக்கு போய் சேர்ந்திருக்கு அப்படின்றத படம் நந்தன் என்னைக்கும் அது பல காலத்துக்கு நிலைத்து நிற்கும் சொன்னாரு. அது கண்டிப்பா இப்ப வரைக்கும் நிக்குது. அது இந்த மேடை வரைக்கும் என்ன கூட்டு வந்திருக்குன்றது ரொம்ப சந்தோஷமான விஷயம். அது மாதிரி இன்னொரு விஷயம், ஏன்னா சங்கத்தமிழ் வளர்த்த மதுரை அப்படின்னு சொல்லுவாங்க. சங்கத்தமிழை மட்டும் வளர்க்கல, தாமு ஏசா அந்த சங்கம் இங்கதான் உருவாக்கப்பட்டது, மதுரையில தான் 1975 உருவாக்கப்பட்டதுன்னு நான் கேள்விப்படும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இந்த தமுக்க மைதானத்தில் அந்த கலை நிகழ்ச்சியெல்லாம் நான் பார்த்துருக்கேன். பல கலைஞர்களை ஊக்குவிப்பாங்க, சாதாரண விஷயம். ஏன் கலைஞர்கள் வரணும் அப்படின்ற ஒரு விஷயம். மீடியா சினிமாக்குள்ள உங்களுடைய கருத்துக்களை சொல்றதுக்கு ஒரு விஷயமா மீடியா கண்டிப்பா இருக்கும், அதுதான் போய் சேரும் அப்படின்றத விஷயத்தை 75 அதிலே நீங்க இது பண்ணி தாமுகேசான்ற ஒரு விஷயம் அருமையா கலைஞர்கள், நிறைய கலைஞர்கள் உருவாக்கியிருக்காங்க. பாடலாசிரியர்கள், பாடல்கள். இப்ப எங்க படத்திலே கோயில்பட்டியில இருக்க பீமன்
கம்யூனிஸ்ட் தோழர் பீமன் அவர்கள், இவங்க ராமசுப்பு அவர் பீமன்ற கேரக்டர்ல நடிக்கிறாரு. நிறைய தோழர்களை நடிக்க வச்சிருக்காரு. நிறைய பேர் அற்புதமா நடிச்சாங்க அந்த படத்துல. நாங்கள் மயிலாடுன்ற படத்துல ரொம்ப அற்புதமா சிறப்பா நடிச்சிருக்காங்க. அவ்வளவு கலைஞர்கள் இப்ப இவங்க வாசிக்கும் போதும் பாடும் போதும் எவ்வளவு கலை உணர்வுகளோடு இருக்காங்க. ஸோ இந்த கலைகளை என்கரேஜ் பண்ற ஒரு விஷயம், அவங்களை ஊக்குவிக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா வருடம் நான் எனக்கே விருது கொடுத்துருக்காங்க தமுகேசா சார்பில் வந்து நான் நிறைய விருதுகள் வாங்கியிருக்கேன். என்னுடைய சுப்பிரமணியபுரத்துக்கு, நாடோடிகளுக்கு, பசங்களில் வந்து எனக்கு விருது கொடுத்த பிறகுதான், தமுகேசா கொடுத்த பிறகுதான் எனக்கு நேஷனல் அவார்டே கிடைச்சது. அதுக்கப்புறம் தான் நேஷனல் அவார்டு பசங்களுக்கு சிறந்த தயாரிப்பாளர் கிடைச்சது. ஸோ அப்போ கரெக்டாக எல்லாரையும் அதை செலக்ட் பண்ணி ஊக்குவிக்கிற உங்களுக்கு எனக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இது நான் உங்களுக்கு நன்றியை தெரிவிக்கிற ஒரு விதமாக தான் நினைக்கிறேன். சாதாரணமாக இருக்காங்க. நாங்கள் இப்போ தான் சொன்னோம், சாதாரணமாக இருந்தாலே கம்யூனிஸ்ட் தான். இப்போ நானும் கம்யூனிஸ்ட் தான் போல்க அதான் சொல்லார். ஸோ அது வந்து ஒரு கட்சி இல்லை, அழகாக சொன்னார், அந்த மாதிரி இருந்தது. ஸோ இப்போ உங்களை மாதிரியும் நானும் ஐயாவோட பேச்சை ஆவலோட கேட்க விரும்புகிறேன். கண்டிப்பாக நான் கேட்போம், உங்களோட சேர்ந்து கேட்குறோம். இந்த விழாவுக்கு சிறப்பாக நடக்கணும். ஏன்னா என்னுடைய மலையாள படத்தில் நான் ஒரு படம் நடித்தேன், மலையாளத்தில் நடித்தேன். பாருங்கள், இங்கே மட்டும் கம்யூனிஸ்டம் பேசலை, மலையாளத்தில் மாஸ்டர்ஸ்னு ஒரு படம் நடித்தேன். அதுலேயும் நான் கம்யூனிஸ்ட்வாதியாக தான் நடிச்சிருப்பேன். அதுக்கு ஒரு நண்பர் தேவைப்பட்டாரு, லால் சலாம் சொல்லிட்டு கம்யூனிஸ்ட் ஒரு நண்பர் தேவைப்பட்டவனே நான் இங்கே இருக்கிற சமுத்திரக்கனியை கூப்பிட்டேன். என் நண்பர் இங்கே ஒருத்தர் இருக்கார், அவர் வர சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அவர் அதில் வந்து சொல்லுவார், நான் லால் சலாம்னு வர, நானும் லால் சலாம் அப்படின்னு சொல்லுவேன். என்னுடைய படங்கள்லையும் அது பேசியிருக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களும் தெரிவிச்சுட்டு விடைபெறுகிறேன்.